வணக்கம். நான் இன்னைக்கு கிரவுண்ட்நட்டோட லட்டு பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். இது வேர்க்கடலை நான் கேஸ்ல வறுக்கல. நான் மைக்ரோவேவ் அவன்ல ஒரு 2 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் அதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்று போல அப்படியே இதெல்லாம் இல்லாம நல்லா பர்ஃபெக்டா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ அதை வச்சுதான் நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா எள்ளை முதல்ல வறுக்க போறேன். நான் வேர்க்கடலை பர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி வெல்லம் வச்சிருக்கேன். வெள்ளை எள்ளு அடுப்புல வச்சிருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இது ரோஸ்ட் இது பண்ண மிக்சியில் ஜாரில் அரைக்க போறேன். அரைச்சிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். எள்ளு வறுத்தாச்சு. இப்போ நான் இது ஒரு பவுல்ல போட்டுக்க போறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் வேர்க்கடலை மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வேர்க்கடலையை கிரைண்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணியாச்சு. அது சாரி ரோஸ்ட் இதையும் மிக்சியில் அரைச்சாச்சு. அதையும் இப்போ நான் ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். வெல்லம் அதையும் 1-2 இருக்கு. அதையும் நல்லா ஒன்று போல அரைச்சுக்கிறேன் மிக்சியில. வெல்லமும் இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேர்க்கடலை போட்டிருக்கேன், எள்ளு போட்டிருக்கேன். இப்போ இது வெல்லத்தையும் போட்டு எல்லாத்தையும் மூணையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் லட்டு பண்ண போறேன். இப்போ கிரவுண்ட்நட்டோட லட்டு பண்ண போறேன்னா இப்போ லட்டு பிடிக்கிறேன்னா நான் சின்ன சின்னதாக தான் பிடிச்சிருக்கேன். இப்போ லட்டு பிடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்ல வச்சுட்டு காமிக்கிறேன். டேஸ்டான கிரவுண்ட்நட் லட்டு ரெடி ஆகிட்டும். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.